நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை திருமங்கலம் டிவி நகர் பகுதியில் வசித்து வருபவர் மணிகண்டன். இவர் பாஜகவில் நெசவாளர் அணி மாவட்ட தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த திமுக பிரமுகர் ஆறுமுகம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி ஆதி திராவிட நலக்குழு அணியின் அமைப்பாளராக உள்ளார். பாஜக பிரமுகர் மணிகண்டன் வீட்டின் அருகே உள்ள அரசு கிணறு இருந்த புறம்போக்கு நிலத்தை திமுக பிரமுகர் அபகரித்து அதற்கு பட்டா மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அரசு நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டிவிட்டு சுற்றுச்சுவர் எழுப்ப முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்போது பாஜக நிர்வாகியிடம் வீட்டின் சுற்றுச்சுவரை ஒட்டியுள்ள அரசு நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டி சுற்றுச்சுவர் போட உள்ளதாக ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். அதற்கு மணிகண்டன் அரசு இடத்தில் நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும் என கேள்வி கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாஜக நிர்வாகி மணிகண்டன் திமுக பிரமுகர் ஆறுமுகம் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் புகாரின் பேரில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் மணிகண்டன் மீது ஆறுமுகம் கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளார். இதனால் அடிக்கடி ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மணிகண்டனிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை மணிகண்டன் தனது வீட்டு வாசலில் உள்ள பிள்ளையார் சிலைக்கு பூஜை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து முகமூடி அணிந்து கொண்டு வந்த ஆறுமுகம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனை சர்ற மாரியாக வெட்டியுள்ளார். அப்போது ஆறுமுகம் தனது முகம் தெரியாமல் இருக்க அணிந்திருந்த தலைக்கவசத்தை பிடுங்கி அதை கொண்டே ஆறுமுகத்தை திருப்பி தாக்கியுள்ளார். மேலும் அவரது மனைவி மணிகண்டனை உள்ளே இழுத்து கேட்டை மூடியுள்ளார். இதனால் உடனே உறவினர்கள் ஓடிவந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த மணிகண்டனை மீட்டு KMC அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதற்கிடையே ஆறுமுகம் தனது கூட்டாளிகளுடன் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மணிகண்டன் உறவினர்கள் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். என் வீட்டுக்காரர் மணிகண்டன் பிஜேபியில் மாநில மாவட்ட நெசவாளர் பிரிவு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார். இப்போ பக்கத்தில் ஆறுமுகம் அவன் திமுக சேர்ந்த வம்பல் இருக்குது. இவன் தொடர்ந்து நாங்கள் ஒரு 45 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கோம் சார். பக்கத்தில் இப்போ தான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வீடு அந்த இடத்துல ஃபோர்ஜரி பண்ணி ஆக்குபை பண்ணி வந்தான் சார் உள்ள. அது எங்கள் வீட்டு ஓரமாக இருக்கிற எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணினே இருப்பான். அவன் இடத்த அந்த கவர்மெண்ட் கிணறு இடம் அது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அவன் கோடிக்கணக்கில் விற்கிறதுக்கு அவனுக்கு நிறைய சப்போர்ட்டு கட்சி சப்போர்ட்டு அவன் இருந்து அவன் மூலியில் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். லோக்கல் ஸ்டேஷன்லேயே 7 CSR மேலே கொடுத்துருக்கோம். எல்லாமே சிவில் கேஸ். நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு அவன் நிறைய வாட்டி எங்களை குத்துவன் மிரட்டி இருக்கான். எங்கள் ஃபேமிலியோட காலி பண்ணி போட்டுருன்னு கூட எங்களை மிரட்டி இருக்கோம் சார். நாங்கள் சரி இவங்ககிட்ட பிரச்சனைலாம் ஒதுக்கி இருக்கும்போது அந்த இடத்த விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்க தான் தடங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து மிரட்டினே. நான் சொன்னேன் இப்போ மரத்தை வெட்டுறது தான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. அது உன் இடமா தான் நீ வெட்டி கவர்மெண்ட்டே போலீஸ்காரங்களாம் கவர்மெண்ட்டை வெட்டிக்கிட்டோம். நீ ஏன் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற சொல்லி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்காரர் விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு கத்தி கையில் எடுத்து ஆறுமுகம் அவன் பையன் கௌதம் இன்னொரு ஆளு கூட சேர்ந்து 3 பேர் சேர்ந்து சார் இவன் ஆறுமுகம் அவன் மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் மாஸ்க்கை பிடிச்சி வச்சுருந்தேன். நான் தாண்டா அவனை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி 2-3 இடத்துல தலையில் வெட்டி தலையில் தையல் போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு. அவருக்கு என்ன ஆகும் தெரியல, பயமாக இருக்குது சார். இந்த மாதிரி இவனுக்கு எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி திமுக ஆட்சி முடியறதுக்காட்டி அந்த இடத்த கோடிக்கணக்கில் வித்துட்டு போகணுன்ற அவசரத்தில் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் சார்.
லீகலாக தான் சார் நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். அவன் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம். அவன் கம்ப்ளைண்ட்டு யாருமே வந்து நடவடிக்கை அவன் மேலே எடுக்கவே இல்லை. வெறும் சிஎஸ்ஆர் மட்டுமே சிஎஸ்ஆர் அவன் மேலே இருக்குது. அவன் லேண்டை ஃபோர்ஜரி பண்ணி வாங்கினதுக்கு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் அவன் மேலே வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங் கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. லோக்கல் க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபைல் ஆகிருக்கு. இவ்வளோ அவன் மேலே கம்ப்ளைண்ட்டு தான் அவன் மேலே நடவடிக்கை எடுத்ததுனால என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த போலீஸ்காரும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த கமிஷனும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு வந்து வெட்டினா சார். இன்னைக்கு வெட்டி எங்கள் வீட்டுக்காரர் எமர்ஜென்சி வார்டில் இருக்காது. என் குழந்தைகளை வச்சு நீ தனியாக இருக்க, எனக்கு ஆதரவு கூட ஆள் இல்லை சார். ஆமாம் தடுக்கிற அவர் ஹெல்மெட்டை பிடுங்க நிறைய மாஸ்க் பிடிச்சி வலிச்சாரு. அவன் தான் சார். நான் கேட்டு திறந்து ஓடி வந்து எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி வலிச்சேன். என் உடம்பெல்லாம் ரத்தம் சார், என் உடம்பெல்லாம் கை கால ரத்தம். எங்கள் வீட்டுக்காரர் வெட்டி ரத்தமாக ஃபுல்லாக ஊற்றி இருக்குது. நாங்கள் எல்லாமே லீகலாக தான் சார் போவோம். நாங்கள் வெட்டினா நான் அங்கேயே வெட்டி அவனும் இதுவாகிட்டு பசி இப்பயே ரொம்ப சீரியஸாக எமர்ஜென்சி வார்டில் தான் சார் வச்சுருக்காங்க. அவர் போலீஸ் நடவடிக்கை எடுத்துருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது சார். நாங்கள் கொடுக்கும் போதே வந்து மிரட்டுறான் உன்னை வெட்டி கொண்டாலும் அப்பப்போ சொல்லும்போது மிரட்டுறான்னு சொன்னோம். இது சிவில் கேஸ், நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் உயிர் போயிடுச்சுன்னா தான் போலீஸில் நடவடிக்கை எடுப்பாங்களா சார்? ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத என்ன சார் இது? எங்கள் வீட்டுக்கு இத்தனைக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பில் பிஜேபியில் இருக்கிறவர், அவருக்கே இந்த நிலம்னா சாதாரண மனுஷங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சார் ஆகுது? கண்டிப்பாக நடவடிக்கை அவன் மேலே எடுக்கணும் சார். அவன் மேலே எடுக்கிற நடவடிக்கை இனிமேல் இந்த மாதிரி கிரைம் பண்ணணுக்குலாம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் சார். என்ன சார், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே லீகலாக தானே சார் பண்ணுவார். பொறிக்கு பசங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணின்னு வராங்க. பொறிக்கு ரவுடி தானே பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் சார் இந்த மாதிரி நல்லவங்களுக்கு நாங்கள் லீகலாக போகிறவங்களுக்குலாம் எங்களுக்கு பிரச்சனை சார். முதற்கட்ட விசாரணையில் அரசு நிலத்தை அபகரிக்க முயன்ற திமுக பிரமுகர் ஆறுமுகம் மீது மணிகண்டன் தொடர்ந்து புகாரளித்து வந்ததால் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆறுமுகம் தனது கூட்டாளிகளுடன் சென்று மணிகண்டனை வீட்டு வாசலில் வைத்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் தப்பியோடி ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தலைமறைவான அவரது கூட்டாளிகளையும் போலீசார் தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.